सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पुरुषमानयते सा अब्रुवन् सुकृतं बते सुकृतं गति वेल्डन् अर्थम so na well कृतं ना मया कार्यं कृतं the work was done by me என்ன இப்ப நம்ம இருக்கோமே தலையிலேந்து கால் வரைக்கும் ஒரு மனித வடிவம் சரீரம் இதை தயார் பண்ணி கொடுத்தார். ஆஹாஹா தா புருஷமானயது தலையிலேந்து கால் வரைக்கும் எங்கான் உடம்பா அப்புருவன் உடனே விட்டு சொன்ன ஆஹாஹா சுக்கிருத்தம் பதேதி ஆஹா ஆஹா அப்படின்னு அர்த்தம். இந்த பதாங்கதான் எக்ஸ்கிளமேட்டரி வேர்டுக்கு ஆஹா சவாஷ் வெரி குட் வெல் டன் சுக்கிருத்தம் வெல் டன் சொல்றான். எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டு அதனால மனித உடம்புங்கிறது சுக்கிருத்தம். சுக்கிருத்தம்ங்கிறதுக்கு இப்போ இன்னொரு அர்த்தம் புண்ணியம் பண்ண. பல புண்ணியத்தினாலதான் மனுஷ ஜென்மா கிடைக்கும். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது ஜந்துமுனாம் நர ஜென்ம துர்லபம் ததப்பும் ததோ விப்ரத துர்லபம் திரயமே தைத்தது தெய்வானுகிரகே சுகம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சய இது மூணு நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல வேலை இதை தீவிரமா பயன்படுத்திட்டு ஆரம்பிச்சு பண்ணிட்டு வரோம். முழு முயற்சியில கிடைக்கணுங்கிறது தான் இப்ப எல்லாருக்கும் குருவனிடத்தையும் ஈஸ்வரனிடத்தையும் பிரார்த்தனை. கிடைக்கிறது ரொம்ப துர்லபந்தாங்கிறதுல மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் எத்தத்தி சித்தையே எதாமக்கு சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்து தத்வதா அப்படின்னு கீதையில சொல்றாரு. கீதையில சொல்லாத விஷயம் கிடையாது. அதனால கீதையை பத்தி வெவ்வேறு ஆங்கிள் பேசுறதுங்கிறதுக்கு அது பேசி முடிக்க முடியாது. எவ்வளவு பேர் பேசினார். சர்வ உபனிஷத்துக்களுடைய சாரம் கீதைன்னா எப்படி அதை வந்து சொல்லி முடிச்சிட முடியும். ராமாயணத்துல உள்ள ரசங்களை எல்லாம் ஒருத்தரால சொல்லி முடிச்சிட முடியுமா? பாரு சுபை இதிகாசங்கள் எடுத்தனாலும் அப்படிதான். வேதத்துல உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட முடியுமா? 7 நாள் பண்ணியாது. அனந்தமா போயிட்டு இருக்காது. அதுபோல இந்த மனுஷ உடம்பு வந்தான்னு அடாடா ரொம்ப ஜோரா இருக்கு. புருஷோவாபசுபுத்தம் தா பிரவீத் யதாயதனம் பிரதிசதேதி. இந்த உடம்புல கண்ணுக்கு இந்த கோலகத்தை நீ போய் நுழ, காதுங்கிற சோக்கத்துக்கு இந்த இதர்த்தம் நீ நுழ, மூக்கு இந்த இடத்துல வந்து நுழ, நாக்கில போய் நுழையன்னு அவாவா இருக்கிற இடத்த அவாவா போய் சேரும் போல் சொல்லு. சர்வ பிரத்யானே எல்லாத்தையும் இல்லைன்னு உடனே எல்லாங்க போட்டதுனால உன்னை செல்லாம் கொண்டு காட்டிருப்பாருன்னு என்னுடைய ஊகம். வந்த ரெண்டையுங்கிறதுக்கு சர்வன்னு சொல்ல வேண்டாம், துவய பிரத்யானேன்னு சொல்லலாம். அதுதானே இல்லையா? ஒரு தரம் கூப்பிட்டா, 2 தரம் கூப்பிட்டா, மாமி கூப்பிட்டா, எல்லாரும் வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா பல தரம் கூப்பிட்டாங்கிறது. எல்லாரும் கூப்பிட தேங்க்ஸ் சொல்லிட்டே விதச்சு எப்படி போன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றோம். ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சா பிடிஞ்சு போயிடும். சர்வ பிரத்யானே எக்ஸப்ட் மேன் பாடி புருஷம் ஆனயது யோனி பூதம் தான் மனித வடிவமாக இருந்துட்டு மனித வடிவத்தையே கொடுத்தார். தாஹா ஸ்வயோனி புருஷம் திருஷ்டுவா அகில்நாஹா கொஞ்சம் கூட வருத்தப்படல, கொஞ்சம் கூட குறை இல்லாத சத்யா சுகிருதம் சோபனம் கிருதம் இதம் அதிஷ்டானம். இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நன்றாக பண்ணிவிட்டீர்கள். இத்தேவம் அப்ருவிதி அப்ருவன் தஸ்மாத் புருஷோவாப புருஷ ஏவ சுகிருதம் சர்வ புண்ணிய கர்ம ஹேதுத்வா. இதுக்கு 2 அர்த்தம். பல புண்ணியங்கள் பண்ணினதுனாலதான் இந்த உடம்பு வருது. பல புண்ணியங்களை பண்றதுக்காக இந்த உடம்பு வருது. 2 அர்த்தம். புண்ணியங்கள் பண்ணி வந்திருக்கு, நிறைய புண்ணியங்கள் இதுல பண்ண முடியும். மனுஷ சரீரத்துலதான் புண்ணியங்கள் எல்லாம் பண்ண முடியுமே வெளியே கோ சரீரத்திலயோ அஸ்வ சரீரத்திலயோ மிருகத்திலயோ பண்ண முடியும். மனுஷனுக்கு பெருமையே என்ன? கர்மணி அதிகார
விஷயம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் மாடுகளுக்கா ஆடுகளுக்கா மிருகங்களுக்கா பறவைகளுக்கா மனுஷன் தர்மேன ஹீனா பசுபி சமானா. அதனால சர்வ புண்ணிய கர்ம ஹேத்துவா ரொம்ப நல்லா இருக்கு சுகிருத்தம் அல்லது சுகிருத்தம்க்கு ஸ்வயமே கிருத்தம் ஸ்வயம் சேனைவ ஆத்மனா சேனைவ ஆத்மனா ஸ்வமாயாபிஹி கிருதத்வாத் சுகிருதம். உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி அதை வச்சு இந்த உடம்பத்தை படிச்சிருக்க நல்லா இருக்கு. சா தேவதாக ஈஸ்வரா பிரவீத் எல்லாரையும் பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? இஷ்டம் ஆசாம் இதம் அதிகானம் இது மத்வா. இவாளுக்கு இந்த உடம்பு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைச்சு இதை யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டா போய் உட்காரும் பண்ணிக்கலாம். சர்வே விஸ்வயோ நிடுரமந்தே. யாரா இருந்தாலும் மணவாழ்வு தெலுங்காளுக்கு தேங்கால பார்த்தா பிடிக்கும், தமிழாளுக்கு தமிழால பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கிறதுங்கிறது வேற விஷயம் இல்லையா? குழந்தைகளா இருக்கிறவாளுக்கு அதே வயசுல இருக்கிற குழந்தைகளோட பேசும், பெரியவாளோட பேசாது. சர்வ சகந்தேஷு விஸ்வசித்தின்னு காளிதாசன் இத சாமுந்தலத்தை சொல்றான். அவன் சொல்லிட்டான் பெருமையை. அதுபோல இவாளுக்கு இப்படியே இருந்து இவாள் மாதிரியே பார்த்த உடனே அந்த உடம்ப பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே தன்னுடைய இருப்பிடம் தன்னுடைய ஊரு தன்னை சேர்ந்தவாளை பார்த்தா சந்தோஷம் இருக்கும். யோதா யதா யதனம் வதனாதிக்ரியா யோக்கியம். வாக்குக்கு பேசுறதுக்கு வேண்டியதான இடமாக நாட்டுதான் இருக்க முடியும். நாட்டுல போய் போக முடியாது, அது பண்ண முடியாது. ஃபேன்ல வரும்போதுதான் சுத்தும் கரண்ட். ரேடியோவில் வந்தா பாடும், வீடியோவில் வந்தா ஆடும், இன்ஜின்ல போனா ஓடும். ஏன் காலிங் பெல்ல போனா அடிக்கும். அது மாதிரி வச்சுக்கணும். அவாவா அந்தந்த இடத்துல போய் கரெக்டா உட்காருங்கோ, மாத்தி உட்கார்ந்துவாதிக்கோ. யதா யதன் வதனாதிக்ரியாயோ எம்மாயதனம். தரிசனாதின்னு பொருளவன் பார்க்கிற யோக்கியதையான கண்ணுக்கு செல்லும். எல்லாத்தையும் விட பேச்சு ரொம்ப முக்கியம். பேச்சினால்தான மனுஷனுக்கே பேச்சு, எல்லா பேச்சும் வருது. கண்ணாபிதான் பேச்சு. கிரியா யோக்கியம் ஆயதனம் பிரவேசத்த. எல்லாரும் அவாவா இடத்துல ஜோரா போய் உட்காருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே எந்தெந்த தேவதை எந்தெந்த இடத்துல உட்கார்ந்தது அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அது நாளைக்கு அக்னிர்வாகம் கம்பிராவிஷத்து வாசாய ஸ்தானம் பரிகல்பய பாதையாயிட்டு பிடிச்சா பிரசமம் கோசரீரமானித்தவான் தது ந பரியாப்தம் தது ந அஸ்மாகம் இஷ்டம் அஸ்வசரீரம் ந இஷ்டம் ஏவமேவ சர்வாணி சரீராணி மிருகாதி சரீராணி தரிசித்தவான் अन्ते मनुष्य शरीर अत्र नवीनो यमलमिति एते अस्माकं न पूर्णानि इत्युक्त्वा मनुष्य शरीरं दृष्ट्वा सुकृतं वदेति इदम् अस्माकं शिरपाण्यादियुक्तं शरीरं पुरुषशरीरं मनुष्यशरीरमेव तृप्तिप्रदम् इति उक्तवन्तः। अनन्तरम् ईश्वरः एतान् देवान् उवाच तस्य शक्त्यनुसारेण तस्मिन् चक्षुरादि इन्द्रिये प्रवेशं कुरुत यदावत्पर्यन्तं कुर्वेत् सः तथास्तु इत्यब्रवीत्। भाष्यधार्मिक तथास्तु इत्यनित्यां प्रतिलभ्य भाष्यम्. நீங்க அந்தந்த இடத்துல நுழையலாம்னு கேட்கிறேன். அந்தந்த இடத்துல நுழைஞ்சி அவாவா வேலையை அவாவா செய்யோ. படுத்தார் வேலையில தலையிட முடியாது, தலையிடக்கூடாது. அக்னியினுடையதான அம்சத்தினால தூண்டப்பட்டு வாகிந்திரியங்கிறது பேசுறதுன்னு அது மட்டும்தான் பேசுமே ஒழிய கண்ணு பேசுறதுங்கிறதெல்லாம் சும்மா. கண்ணு ரூபத்தை பார்க்கவே ஒழிய அதுக்கு லீவு கொடுத்துட்டு காது ரூபத்தை பார்க்க. அந்தந்த இந்திரியங்களுடையதான ஆப்ஜெக்ட் அதனுடைய பலத்தை தான் செய்யும். அதுவும் அந்தந்த தேவதைகளுடைய ஹெல்ப்னால. கரண்ட் எல்லா வேலையும் பண்ணோம்னாலும் ஃபேன்ல போனாதான் சுத்தம், ரேடியோல வந்தாதான் பாடும், பெல்லுல போனாதான் அடிக்கும், டிவியில வந்தாதான் ஆடும் அப்படின்னு இருக்கும். லைட்ல வந்தா எரியும். அது மாதிரி அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்களுக்கு வேற சேரக்கூடிய சக்தியினுடையதான ஒரு ஹெல்ப்னால அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யறதாக எல்லாம் பர்மிஷனை வாங்கிட்டு யார் யார் எங்க நுழைஞ்சான்னு வேடிக்கையா சொல்றாரு. இப்போ அக்னிர்வாகம்
என்றுதான் புரிஞ்சுக்கணும். பாக்கியம் ஸ்பஷ்டம்னு விட்டுட்டார். அக்னி தேவதையானவர் வாகிந்திரியத்துல வாக்குன்னா பேச்சை தெரிவிக்கக்கூடிய 8 இடங்கள்ல அக்னி வாக்கினுடைய அம்சம் இருக்கான். கண்டம், தாலு, உதடு 8 இடங்கள்ல வியாப்தமாக அந்த வாகிந்திரியம்ங்கிற சக்தி 8ஆ பிரிஞ்சு. அந்த வாக்குங்கிறதுக்கு அதான் அர்த்தம். வெறும் நாக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அந்த கோலகங்கள்ல எஸ்பெஷலி நாக்குல என்ன பேச்சு இல்லை, அது வேற விஷயம். அதுல முகத்துல நுழைஞ்சார். அதனாலதான் பேச்செல்லாம் சூடா இருக்கு. இது என்னுடைய சொந்தத்தினால தீயினால் சுற்றவன் உள்ளாரும் அறாதே நாவினால் சுற்றவடு. அக்னியில வாக்குல அக்னி. அப்புறம் வாயுவானவர் பிராணனாக வந்து வைடல் எனர்ஜியாக வந்து மூக்குல நுழைஞ்சா. சூரியன் கண்ணாக ஆதித்த சக்ரு பூத்வா அக்னி பிராமிசத்து. கண் போலகத்துல வந்து அந்த பார்வைய சக்தியில நுழைஞ்சார். ஸ்ரோத்ரம் பூத்வா 8 திசைகளும் ஸ்ரோத்திரமாக ஆகி கர்ணம் அந்த காது முறுக்குள்ள நுழைஞ்சா. ஓசரி வனஸ்பதா செடி கொடிகள் எல்லாம் அது தேவதைகள் எல்லாம் லோமானி பூத்வா தலைமையில உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களாக ஆகி பச்சம் பிராமிஷன் தொகிந்திரியத்துல நுழைஞ்சு. சந்திரமா மனோ பூத்வா சந்திரன் மனசாக ஆகி மனசுக்குள்ள நுழைஞ்சு ஹிருதயம் பிராமிஷத்து ஹார்ட்ல நுழைஞ்சா. அதான் மனசு கொஞ்சம் குளிர்ச்சி. சந்திரமா மனசோ ஜாத அவ்வளவு இருந்துமே இவ்வளவு ஹீட் ஆயிட்டு பாரு. சந்திரன் தேவதையா இருந்ததுக்கு வேண்டாத கவலை எல்லாம் பட்டு உடம்பு ஹீட். இந்த மனசுல அக்னி வேற நுழைஞ்சதுனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சந்திரமா மனோ பூத்வா மகாபிரிவா ஒருத்தரும் ஒரு பிசினஸ்ல ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஒரு 30 வருஷம் கஷ்டப்பட்டு நஷ்டங்கள்லாம் வந்து அப்படியே தூக்கம் வராம பைத்தியம் பிடிச்ச நிலையில இருக்கேன்னு பெரியவாட்ட வந்து கேட்டாரு. என்ன பண்றது, அது பண்றதுனா தூக்கம் இல்லை, ஒரே கவலையா இருக்கு. இங்க பரிகாரம் சொல்றேன். பெரியவா சொன்னா பௌர்ணமியில மொட்டை மாடியில போய் உட்காந்து நிலா முழுக்க உதிச்ச போது அந்த பூர்ணச்சந்திர பிம்பத்துல காமாட்சி தேவி இருக்கிறதாக எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு தியானம் பண்ணுவோம். சந்திரனே அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள் மனசுதான் சந்திரன் தான் மனசுக்கு தேவதை. அம்பாளை அந்த பௌர்ணமி சந்திர மண்டலத்தை தியானம் பண்ணா உன் கவலை எல்லாம் தீரும்னு சொன்னேன். எப்படி பார்த்தேன். காரணம் செலவில்லாத ஒரு மருந்து. அதனாலதான் பௌர்ணமியில நிலாவை பார்த்துட்டே அம்பாளை தியானம் பண்றதுங்கிறத நம்ம பெரியவா எல்லாரும் வச்சிருக்காங்க. 5 பெரியவா எஸ்பெஷலி மகாபெரியவா மணிக்கணக்கா உட்காந்து பண்டரிபுரத்துல ஒரு நதிக்கரையில உட்காந்துருக்கா பல மாசம். நான் ஒரு பௌர்ணமிக்கு போனா ஒரு ரொம்ப கிளியர் வெதர். பெரியவா அப்படி பார்த்து உட்காந்துட்டா 7 மணிக்கெல்லாம் 10 மணி 11 மணி ஆகுது. அசையவே இல்லை. அப்படி பார்த்துட்டே இருக்கா. நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்தோம். அப்புறம் கழுத்த வைக்கிறது அதுக்கு சாப்பிட போனோம். அதனால கொஞ்ச நேரம் ராகாமண்டல மத்தியஸ்தாயி நமஹா. அதனால பூர்ணச்சந்திர மண்டலத்துல அம்பாள் இருக்கிறதாக தியானம் பண்ண சொன்னாரு. அம்பாளும் எவ்வளவு குளிர்ச்சி, சந்திரன் எவ்வளவு குளிர்ச்சி. மனசுக்கு தேவதை சந்திரன். அதனால சந்திர மண்டலத்துல அம்பாளை தியானம் பண்ணா மனக்கவலைகள் போகும். இது ஒரு சின்ன லௌகிகமான உபதேசம். லௌகிகமான உபதேசம்னா பணங்காட்சி செலவில்லை, மந்திரங்கள் தேவையில்லை, தந்திரங்கள் தேவையில்லை, ஜாதி வர்ணம் ஆசிரமம் தேவையில்லை. எல்லாரும் பண்ண வேண்டியதான ஒரு விஷயம். அது ஞாபகம் வந்தது சொல்லி வச்சேன். சந்திரன் வந்து மனசுல வந்து நுழைஞ்சாரு, ஹிருதயத்துல நுழைஞ்சார். நிறுத்த தேவதையானவர் அபானன் எக்ஸேல் வாயுவாக வந்து புதம் பிருஷ்டபாகத்துல நுழைஞ்சார். நாடியில வந்து நுழைஞ்சார். ஜல தேவதையானவள் ரேதஸ்ங்கிறதாக ஆகி அந்த ஆண்குழி பெண்குழியில நுழைஞ்சார்னு முடிவிட்டார். இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் நம்ம உடம்புல இருந்து அனுகிரகம் பண்றதாக சாஸ்திரம் சொல்றது. முகம் பிராபிசது தசா உக்தார்த்தம் என்னது. இந்த அக்னியில சொன்னதை வச்சு எல்லாருக்கும் அர்த்தம் பண்ணதாக வச்சுங்கோ. வாயு நாசிகே ஆதித்யா அக்னி திசா கர்ணவ் ஓஹரி வனஸ்பதா துவச்சம். கமா போட்டுக்கணும் ஒன்னொண்டுக்கும். சந்திரமாஹா ஹிருதயம் மிருத்யு நாபிம் ஆபஹா சிஷ்ணம் பிராபிஷன் வந்துட்டாலும் இனிமே அவளுக்கு அந்தந்த ஆப்ஜெக்ட் வேணும்னு பசி ஏற்படுத்தினாலும் பசிதாகம் வந்துடுது இந்த தேவதை.